என்ன இங்கே பேசணும் அங்கே பாச்சிருக்கிறியா? யார் அது? யாரு? ஒருதாங்க அண்ணன். ஓஹோ, கிள்ளி வள பாருங்க. அப்ப சுந்தரரை காலை உருவில் புளித்தினவன் வந்துட்டார். அதுக்கு பேர் புளித்தேவை மூதேவி. மொட்டை நான் வச்சுட்டு ஒழுங்கா சொல்லு. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீ வந்து சிக்கிக்கிட்டியா? உனக்கும் கிரகம் முடிச்சிருச்சு. வா. இல்ல சுந்தரர் வருகின்ற பொழுது வருகின்ற சுந்தரருக்கு வழி தெரியவில்லை காளையார்களுக்கு வர்றதுக்கு. அப்ப சிவபெருமான் என்ன பண்ணாரு? ஏய் ஏய் இல்ல சரி சிவபெருமான் அது வாழ்க்கையிலே இனிமேல் பட முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சுந்தரரை வழி தெரியாமல் என்ற சுந்தரருக்கு நந்தி பகவானை விட்டு காளை உருவிலே போய் அழைத்து வா என்று சொல்லி அழைக்கிறார். அப்ப காளையார் கோயில் காளை உருவிலே நந்தி பகவான் சென்று அழைத்து வந்ததுனாலதான் திருக்கான பேருங்கிற ஊரு காளையார் கோயில் அப்படின்னு பேர் மாறுது. தெரியுமே. இந்த இடத்துக்கு என்ன பேரு? இந்த இடத்துக்கு தண்டீஸ்வர ஐயனார் திருக்கோயில் நாடக மேடை. எப்படி அண்ணே? சும்மா இல்ல, இவன் பைத்தியம்னாலே இவன் அவனோட பைத்தியமா இருப்பான் போல இருக்கு. அது கைதிட்டாங்களா இல்லையா? எதுக்கு சொன்னதுக்கு? ஏயா கோயில் எனக்கு தெரியாதா? அவன் கதைப்படி இந்த இடத்துக்கு என்னையா பேரு? சவுண்டெல்லாம் கூட கூடாதுங்க. வந்து ஏன் ஏரியா எங்க ஏரியா? என்ன ஏரியா? ஏரியாடா என்ன? சும்மா ஏரியாடா என்ன? அரமஜரும் குரமஜரையும் காணா ஏதாவது பிள்ளைய பிடிச்சி ஆத்து பிடிச்சி போல இருக்கு. பொண்டாட்டிட்டு அடி வாக்குறாளா இருப்ப நீ ஆளும் மோரக்கட்டையே. இதுல என்ன சத்தமெல்லாம் கொடுக்க கூடாது? என்ன என்ன கொடூரமா போட்டு போய்கிட்டே இருப்பான். யாரு? கோபப்படாத உன் உடம்புக்கு இந்த கோபம் தாங்காது. ஏய் யார போட்டு தள்ளிட்டு போயிருவே? நீ சமக்க முடியலன்னா போட்டு கீழே போட்டு போயிருவேன். இங்க என்ன இடையா தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்கா? இல்ல சுமையா இருக்கு தலையில? தூக்குனதான் கீழே போடுவேன். தூக்க முடிஞ்சா தானே முதல்ல. இந்த இடத்துக்கு என்னையா பேரு? இது டைல்ஸ் போடு. டைல்ஸா? ஏ பைத்தியம். அள்ளிநகரம். கதையின் முறைப்படி இந்த இடத்துக்கு என்னையா பேரு? என்னையா கதை? என்ன கதை? என்ன கதை? எனக்கு என்ன தெரியும்? கதையின் முறைப்படி கதை எனக்கு என்ன கதை நடக்குது? ஏன் வேலிமலை சாரல் இடத்துக்கு பேருயா? சாரல் சாயங்காலமே விழுந்துட்டு விட்டுருச்சு. சாரல் சாயங்காலமே விழுந்துட்டு விட்டுருச்சு. விழுந்திருந்தா இன்னைக்கு உலையே வேகாது. நம்ம ஊர் பேர் என்ன? உங்க ஊர் பேர் என்ன? ஏன் ஊர் பேரா? ஏன் கேட்டா பதில் சொல்லியா? கேட்டா சொல்லணுமா? ஆமா. என் ஊர் பேரு நான் போய் கேட்டு வந்துடுறேன். யாருக்கிட்ட? எங்க ஊருக்காரங்கிட்ட. ஏன் நீ இந்த ஊருக்காரன் தானே? என் ஊர் பேரு சொல்லிட்டாங்க. ஏன் உன் வாயில என்ன புண்ணா? சொல்லியா? ஆளு வச்சிருக்கேன். என்னடா என்ன கேக்குறேன்? என்ன ரொம்ப சவுடால் பேசுறேன்? சும்மாடா தெரியாம வந்து மாட்டிக்கிட்டானே. கேட்கிற கேள்விக்கு நல்ல முறையில பதில் சொன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல இல்ல இந்த மைக்கு கொஞ்சம் இறக்கி வைங்க. அதுக்கு ஆள் தானா? நீங்க சொல்ல மாட்டியா ஐயா? எதுவுமே நம்ம தொடர்றது. பேரு பேரு டேய் உன் பேரை யாரா கேட்டா? உன் ஊர் பேர் என்ன? ஊர் பேர் மருதங்குடி. மருதங்குடின்னு உங்க ஊருக்கு என் பேர் சொல்லு. அங்க நிறைய பேர் மருந்த குடிச்சாங்கன்னா அது வச்சு மருதம். அவ்வளவுதான். அப்புறம் அதுக்காக அது தெரியுமா? எனக்கு முன்னோர் வச்சது எனக்கு தெரியுமா? அதுக்காக மருந்த குடிச்சாங்க சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல முடியும். தெரிஞ்சாதான் சொல்லுவேன். சரி அப்படியே போனோம்னா காரியாவட்டி தாண்டி திருச்சூழின்னு ஒரு ஊர் இருக்கு. இருக்கு தெரியுமா? ஏன் அந்த ஊருக்கு திருச்சூழின்னு பேரு? ஏன்ட தானே கேட்கிறாரு. நீங்க எதுக்கு பாக்குறது? அதான் கேள்வி அஞ்சா கேட்டா பதில் சொல்ல தெரியுமா? ஏன்ட கேட்டானா அப்புறம் எனக்கு ஒண்ணும் தெரியல நினைக்கவா அவரு. சரி சரி நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தான் தெரியும் ஐயா. படிச்சிட்டு வந்துருங்க. ஐயா நிறைய படிச்சவர் சொல்லுங்க. ஏய் நீ தொடைக்காதடா, சும்மாவே மேல வீசுது. சொல்லுங்க. திருண்ட என்ன? திருண்டா என்ன? உயர்வு. சரி அதுல சுழி ஓட்டாங்கன்னா அது வந்து திருச்சுழி. என்னடா சுழி ஓட்டாங்க? என்ன சுழி ஓடைக்குவாங்க? என்ன என்னமோ சொன்னா கையில எடுங்கப்பா. எதுக்குப்பா? என்ன சொன்னீங்க நீங்க? அதுக்கு பதிலே முடிஞ்சு அப்படின்னு யாரையா சொன்னது? நான் தான் சொல்றேன். பிரளயத்திலே இருந்த அனைத்து நீரை என்னை தொடாதீங்க. ஏன்? நான் சுத்தம் இல்ல. டேய் அருமை பிடிச்சவனே. அதை விட அமுக்கி விட்டுறாதடா. ஏன்டா டேய் அந்த ஆளே பாவம் விளக்க மாத்தி நானே நிக்க முடியாம நிக்கிறேன். அவன் ஏமாள இப்ப பிரளயத்திலே இருந்த ஒட்டுமொத்த நீரையும் இறைவன் ஒரு சுழியல் நிறுத்தினார். ஊருக்கு திருச்சுழியல்னு பேரு. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? தெரியாம வருவனா? இப்ப என்னமோ திருநா உயர்வு சுழி ஓட்டா திருச்சு என்ன சொல்லுவீங்கன்ற அப்படி எதிர்பார்த்து. அப்படியா? இல்ல சரி மதுரை இருக்குல்ல, இன்றைய மதுரை. மதுரைக்கு முன்னாடி என்ன பேர்? மதுரைக்கு என்ன பேரு? அதான் கேக்குறேன்.
உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும்டா. மண்டைய உடைச்சே விடுவேன் ஒழுங்கு மரியாதை. எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். தெரியாது, சும்மா நடிக்காதீங்க. எனக்கு தெரியும். தெரியும் தெரியும். மதுரைக்கு முன்னாடி பேர். முன்னாடி பேர் அப்படி கேட்கணும். கேக்குற நீ கேக்குற நீ என்ன ஆனா பாக்குறீங்க? மதுரைக்கு முன்னாடி பேர் என்ன சொல்லு? மதுரைக்கு முன்னாடி என்ன பேரு? மதுரைக்கு வந்து முன்னாடி பேர் வந்து மதுரை தான். என்னடி அப்புறம் முன்னாடி பஸ்லயும் மதுரை தானடா எழுதி வச்சிருப்பாங்க. ஆமா, பின்னாடி பஸ்ல வந்து மதுரை முன்னாடி தான் எழுதி வச்சிருப்பாங்க. அப்புறம் முன்னாடி மதுரை தானடா. பின்னாடி பின்னாடி மதுரை தான். யாரு தம்பி என் ஜோர பூரா மொத்தமா திண்டு விடுறியா? அதனாலதான் அவன் அவிஞ்சு போயிருக்கிறேன். ஆனா பைத்தியக்கார பையனா, நான் கேக்குறது புரியுதா? என்ன? இன்றைக்கு அந்த ஊரின் பெயர் மதுரை. ஆமா. இதற்கு முன்பாக அந்த ஊருக்கு என்ன பெயர் கொண்டு? தூங்கா நகரம். தூங்கா நகரங்கிறதெல்லாம் பட்டம்டா, பரதேசி. அப்ப தெரிஞ்சா சொல்லி அப்புறம் என்ன மரிச்சா கேக்குறியா? உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுல்ல. தெரிஞ்சா தான் இது ஓட்டு போடுறேன். தெரிஞ்ச வேகடா இவ்வளவு சவட. தெரியாம ஆமா இருங்க. இருங்க மச்சான். ஆமா சாகல இருங்க. அவர் தெரியாம நாரதர் மட்டும் வருவாரா? தெரியுமா? மதுரைன்றது அவர் தெரியாதா? ஏன் மதுரை எனக்கு தெரியும் தம்பி. உங்களுக்கு மதுரை என்னடா பேசுறா? சரி கோவப்படாதடா. ஏன்னா மதுரைன்றது அவர் தெரியாம கேட்பாரு. தெரியாம தானே கேக்குறாரு. அவர் தெரியும். அட தெரியலடா. தெரியலையா? அட தெரிஞ்சா பைத்தியக்காரங்களா. டேய் சாமி உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சா தான் சொல்லிருப்பாருலடா. நான் இங்க நீ எப்படி எல்லாம் வேலை அப்படின்னு தெரியுமா? நான் மதுரைன்னா நானே சொல்லிட்டேன். அப்புறம் நான் மதுரைன்னு அவருக்கு தெரியாதான்னு கேக்குறேன். மதுரைன்னு எல்லாருக்கும் தெரியும். முன்னாடி என்ன பேர்? இதற்கு முன்பா தெரியாது. அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதுடா. யாருக்கு தெரியாது? அவருக்கு தெரியாதுடா அண்ணே. இங்க வாங்க. எங்க ஓடியா? இங்க போய் படிச்சிட்டு வந்துடலாம்னா. எங்கடா அவன்? என்ன பிடிக்காதீங்களா? உங்களுக்கு பெருமையா உங்களை தான் முயற்சி பேசுறேன். இல்ல அவருக்கு தெரியாதுடா அண்ணே. என்னை உயர்த்தி பேசுற மாதிரி தெரியலையே. என்ன வந்த என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா என்னைய உயர்த்தி பேசுறீங்க? அப்படிலாம் பண்ற ஆள் நீங்க. இல்ல சாமி, நான் வந்து யாருமே உயர்ந்தவங்கள உயர்த்தி தான் பாக்குறேன். சரி, உயர்ந்தவங்கள உயர்த்தலாம் இருக்கட்டும். மதுரை அவருக்கு தெரியாதுடா. கேள்வி நான் கேட்டேன்டா உங்க ரெண்டு பேருக்கிட்டயே. அதுதான் உங்களுக்கு தெரியாம தானே எங்கள்கிட்ட கேக்குறியா? தெரிஞ்சா நீங்க சொல்லிருப்பீல. தெரியாம பாரு. தெரியாதுடா அவருக்கு. நான் தான் சொல்லிருக்கேன். அப்புறம் என்ன? ஏய் இல்ல அத்தன் தண்ணி யாரு மேல கை வச்சா தெரியுமாடா நீ? டேய் அவனெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. காலை கூட அதுக்கு முடியாது. நீங்க வாட்டுக்கு மாட்டி விட்டுறாங்க. இல்லையா? நானே அவனை துணை இல்ல இருந்தாலும் நீ இத்தன் தண்ணி யாரு தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? டேய் அவர் மேலயே போய் கை சட்டையை புடிச்சா நீ சரியான தைரியமான அடிச்சு போடுறா பாப்பா. ஏன் அவர் அடிச்சா என்ன? ஒட்டு மசிரானே இது. தெரியும், அவன் பெரிய புடிக்கிட்டு மசிர புடிங்கினா அதான் முடிக்கிட்டேன். அதே புடிக்கிட்டா. சொல்லுவாங்க, மதுரைக்கு இதற்கு முன்பாக என்ன பெயர் கொண்டு அழைத்தார்கள்? நான் சொன்னேன்லடா அவருக்கு தெரியாதுன்னு. தெரியும்டா. டேய் ஆனா தெரியாதுடா. டேய் நாங்க எங்களுக்குள்ள பேசிக்க அண்ணன் தம்பிக்குள்ள ஒழுங்கு அண்ணன் தம்பி பிரச்சனை அடுத்த ஆள் உள்ள வரப்படாது. அடிச்சு மண்டகண்டையெல்லாம் திறந்து விட்டுருவேன். அண்ணன் தம்பி பிரச்சனை அடுத்த ஆள் உள்ள வரப்படாது. கேள்வி நான் கேட்டா என்னடா நீ பெரிய என்னடா அடிக்கடி அடிக்காதீங்க. சம்பளத்தை வச்சுக்கிறேன். இங்க இருக்க இப்படி அடிச்சா கையை கொண்டு வந்து இடத்துல தடுக்கிறேன். கட்டையை வச்சு வச்சுக்கிறேன். அந்த இருக்க கம்பத்து விட்டாங்க அண்ணன் கூட அடிக்கிறேன். என்னடா 19 அடி அடிச்சு பொய் சொல்றேன். என்னகிட்டே இருக்காம பாருங்க. பொய் சொல்றேன் பாரு. இப்படி எங்க அண்ணனுக்கு பாரு. இதற்கு முன்பாக அந்த ஊருக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன? திரு ஆலவாய். அது எங்களுக்கு தெரியாதா? கூத்தும் கொடுமையும் கொக்கோளத்து நாடகம். கூத்து முடியும் கொக்கோளத்து நாடகம். மதுரைக்கு பேரு திரு ஆலவாய்ன்னு எங்களுக்கு தெரியாதா? மதுரைக்காரங்கிட்டே வந்து மதுரைக்கு என்ன பேரு கேட்டா இதெல்லாம் கிறுக்குத்தனமா இல்ல. அப்படியா? ஆமா. சரி தம்பி கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. தனமா இருக்கீங்களே. நீங்க மதுரைக்காரரு. மதுரைக்காரரு. அப்புறம் உங்களுக்கு திரு ஆலவாயின்னு முன்னாடி பேருன்னு தெரியும். பேரும் தெரியும். அதுக்கு தூங்கா நகரம் பட்டம் கொடுத்தது தெரியும். அதுல நான்மாடக்கூடல்னு பேர் இருக்கு தெரியுமில்ல? அது நான்மாடக்கூடல். ஆமா, அதான் தெரியும். எல்லாமே அப்படியே படிச்சுட்டு வந்திருக்கா. சரி, ஏன் மதுரைக்கு திரு ஆலவாயின்னு பேர் வந்துச்சு சொல்லு. அத நான் உங்கள்ட்ட சொல்லி உங்களை இல்ல ஏன் இல்ல நீ என்ன அசிங்கப்படுத்த? மதுரைக்காரன் தானே? நீ மதுரைக்காரன் மதுரைக்காரன் தானே? இரியா ஏய் அடிச்சு கடாவை பத்து நான் கேட்டா நீ சொல்றதுனால எனக்கு வந்து அசிங்கம்லாம் கிடையாது. தன்னுடைய ஊரு பிறந்த ஊருக்கு பெருமை இருக்கணும், பெருமையை அறிந்திருக்கணும். இருந்தாலும் 10 ஊர் சனம் அங்க வந்திருக்கு. இருக்கட்டும். 10 ஊர்ல போய் சொல்லுவாங்க நாரதருக்கு அது பதில் தெரியாம ஒரு கோமாளி ஓட்டவன் சொன்னானே அப்படின்ற பேர் வந்துடக்கூடாது. கேள்வியே கேக்குறேன் உங்கள்கிட்ட. கேள்வி கேக்குறீங்க, கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு உங்களுக்கு மதிப்பு இல்லாம பிரச்சனை இல்லைங்கிறேன் நானு. அள்ளி நேரத்துல இங்க பாரு, எனக்கு அந்த சுத்துப்பட்டு இருக்கிற எந்த ஊர்லயும் எனக்கு தெரியாம இல்ல.
சரியா? அது தெரியுங்க எல்லா ஊருக்கும் எனக்கு தெரியும். அப்படி பேர் வாங்கின சாமியை நான் அதிகம் இந்த கதை இதெல்லாம் நீ பேச பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. நீ அப்படியே சொன்னாலும் என் தம்பி கூட சொல்லுவானு நான் சொல்ல மாட்டேன். அப்ப நீ சொல்ற கொலார பாவி என்ன கோர்த்துட்டு போயிட்டானே. என்ன சாமி சொன்னீங்க? திரு ஆலவாயின்னு மதுரைக்கு என் பேர் வந்து திரு ஆலவாய். அங்க வந்து ஒருத்தன் திருன்னு முடிச்சுக்கிட்டு அகலமா வாயை பொழந்துக்கிட்டு தூங்குனான்னா திரு அகலவாய். அகலவாய் இல்லடா, எரும மாடு. ஆலவாய். ஆலவாய் அது ஆலமாத்தியா இருக்கு. அகலமான அப்புறம் ஆலமா இருக்காதா? தவறு, தள்ளிக்க தம்பி, தப்பா சொல்றேன். அவன் முகரைய பாரு, தொம்பிங்கிற தப்பா சொல்றேன். பரதேசி நாயி. அது இல்ல. அப்புறம்னா நீ சொல்லு. நான் தான் சொல்லிட்டேன்ல முதல்ல. என்னன்னு நான் உங்களை அசிங்கப்படுத்த விரும்புறேன். மண்டே புலந்துருவேன். நான் அசிங்கம் சொன்னையா? சொன்ன நான் அசிங்கம்னு சொன்னா சாமி ரொம்ப கோபப்படாது. டேய் போடாங்க. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் கிழமையே தெரியாம. சரி, என்ன கிழமை? கிழமையே தெரியல. சரி, இன்னைக்கு என்ன கிழமை? நீ வியாழக்கிழமை. ஏன்டா எரும மாடு, இன்னைக்கு திங்கக்கிழமை. சொல்லிட்டீங்களா? இன்னைக்கு திங்கக்கிழமை. திரு ஆலவாய்க்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். சொல்லிட்டேன்ல, அதான் ஏங்குறேன். இன்னைக்கு நல்ல நாள். எது நல்ல நாள் தான்? அது உருவான பேரு உருவான நாள்ல சொல்றது தானே சரி. சொல்லக்கூடாதுங்க. சொல்லக்கூடாது. தெரியலங்கிறது எப்படி சமாளிக்கிறோம்? சரி, பேர் தானே கேட்டேன். இன்னும் ஒரு தள்ளு சொல்லி முடிஞ்சு. அண்ணே எங்கண்ணே வர? நான் சொல்லிட்டேன். என்னது? நான் சொல்லிட்டேன். அகலமா பறந்து கிடந்தானா? ஆமா. உங்களுக்கு தெரியும். அகலமா தெரியும். அகலமா பறந்து என்ன என்ன அடிக்க விட்டாங்களா? ஏன்னா என் பக்கம் சேர்ந்துக்கிட்டு ஒன்னே வேணா மிதிப்பாங்களே தவிர எனக்கு என்ன வரும்போது அடிக்க மாட்டாங்க. சும்மா அசலூர்காரர்களுக்கு வாடா. சரி, அதை விட்டுருவோம். விடுங்க. உன்னை நம்பி வந்ததும் இல்லாம தம்பி. அண்ணே சொல்லுங்க. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர். போய் உட்கார்ந்து வாடா. தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீர் அப்படின்னு பாடுறார். யார் பாடினது? அவரு கந்தசாமி. ஏய் இல்லையா? இல்ல. முகரைய பாரு, நல்ல இஞ்சத்தின் குரங்கு வேலிச்சாமி மேனா. திருஞான சம்பந்தர் பாடியது. திருஞான சம்பந்தர் தெரியாதா எனக்கு? திருஞான சம்பந்தர் தெரியுமா உங்களுக்கு? நேத்து சொன்னீங்கல்ல. நேத்து எப்ப சொன்னேன்? நான் நேத்து சொல்லவே இல்லையே. திருஞான சம்பந்தர் ஏப்பா, திருஞான சம்பந்தர் எப்ப சொன்னாரு? தாங்கள் கேள்வி எல்லாம் கேட்பது எல்லாமே என் தம்பியிடம் கேளுங்கள். அவர்தான் தாங்களிடம் பதில் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவார். அப்படியா? அவர் கேட்ட பதில் சொல்லிடுவாரா? எந்த கேள்வி கேட்டாலும். சரி, இந்த திருநீற்று பதிகத்தை மதுரை எம்பதியிலே எந்த இடத்துல பாடினாரு தெரியுமா? தெரியும்ல. எங்க பாடினாரு? பஸ் ஸ்டாண்ட் ஓரமா? பெரியார் பஸ் ஸ்டாண்ட். ஆமாண்ணே. இல்ல, அண்ணா பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துலண்ணே. ஆமா, அன்னைக்கு நான் வந்தேன். நம்மளுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாரு சம்பந்தம். யாரு பாடினது? அந்த நீங்க சொன்னவர். யாரு அவரு? சொல்லு. சம்பந்தர். யாரு? சம்பந்தம் சொன்னீங்கல்ல. அதான் யாருன்னு சம்பந்தம்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் அதை போய் கேட்கலாமா? அன்னைக்கு உட்காந்து பாடிக்கிட்டு இருந்தாரு. நான் அவர் பேர்லாம் கேட்கல. நாடகத்து நேரம் மேட்சின்னு போயிட்டோம். நீ கேட்கல. சரி, இப்ப நான் சொன்னேனே பேரு திருஞான சம்பந்தர். சம்பந்தர் இல்லடா, எரும மாடு சம்பந்தர். அந்த சம்பந்தர் தான் நாடகத்து நேரம் மேட்சின்னு பாதியத்தான் படிச்சு நாங்க போயிட்டோம். எடா பரேசி நாயெல்லாம் இது எப்ப நடந்தது தெரியுமா? யாரா? இப்பதான் போன மாசம். ஆமாண்ணே, போன மாசம் கருப்பாய் ஒரு நாடகத்துக்கு போனோம்ல, அப்ப பாடி இருந்தார். முந்தாந்து கூட நான் பார்த்தேன்டா. யாரா? முந்தானது பார்த்தாரா? திருஞான சம்பந்தரையா? ஆமா. எங்க வாத்திய? ஆனா உட்காந்து பாடினவர் தானே. எங்க உட்காந்து பாடினாரு?
மதுரை என்பதிலே மீனாட்சி அம்மனுடைய சன்னதியில இருக்கக்கூடிய மடப்படியில இருக்க சாம்பலை எடுத்து மந்திரமாவது நீர் வானவர் வேண்டது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுவை பங்கன் திரு அந்த நீரேன்னு பூசி கூன்பாண்டியனுக்கு ஏற்பட்ட வெப்பு நோயை போக்குனாரியா? அது இப்ப வெப்பத்தை அடக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாரு இங்கே ராமசாமி. வெப்ப நோய் போக்குனாரு நானும் சொன்னேன், போக்கனாரு தான் சொன்னேன். அதான் நாங்களும் சொன்னோம், போக்கனாரு தான் சொல்றோம். இல்லைன்னு சொன்னமா, நீங்க சொன்னதுக்கு ஏதாவது மறுத்தமா? இல்ல நாங்க தெரிய மாட்டீங்க, சொல்ல மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சா தானே மறுப்போம். இந்த எலியார் பத்தின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, உங்க ஊருக்கு போற வழியிலான இருக்கு. அந்த ஊருக்கு ஏன் எலியார் பத்தின்னு பேரு? எலிய பத்திக்கிட்டே தெரிஞ்சதுனால இல்லடா எரும மாட்டு பேல எரும மாடு. அதே சொல்லிட்டே இல்ல சார். என்னது எலிய பத்திக்கிட்டு தெரிஞ்சாலும் எலியார் பத்தி. சரி, ஆவியூர்னு என் பேர் வந்துச்சு. அங்க வந்து தண்ணியை கொதிக்க வச்சிருக்காங்க. சரி, ஆவியா பறந்துருக்கு, ஊர் ஊரா ஆவியா பறந்துருக்கு. அது வந்து ஆவியூர். ஏப்பா உங்க ஊர்ல எல்லாம் தண்ணியை கொதிக்க வச்சா ஆவியா போகாம எப்படி போகும்? அது ஊர் ஊரா போட்டேன்னு முகரைய பாரு, முகரைய தண்ணி ஆவியா போச்சா? எல்லா ஊர்லயும் தண்ணி ஆவியா தாண்டா போகும். எரும மாடு கேதகாரோடு வந்து நிக்கிறேன். சரி, இப்ப வந்து இல்ல எந்தெந்த ஊர் வழியா வந்த? நான் ஈரோடு வழியா வந்தேன், ஏம்பல் வழியா வந்தேன். ஈரோடு ஏம்பல். சரி, ஈரோடுன்னு ஒரு ஊர் சொல்றீல்ல, அந்த ஊருக்கு ஏன் ஈரோடுன்னு பேர்? அதுக்காக சொன்னா அதுல உடனே கேள்வி இருக்காங்க. ஏன் பேரு ஒரு ஊருக்கு பேர் காரணம் இருக்குல்ல? அந்த ரோடு ஊரா ஈயா இருந்திருக்கு, அது வந்து ஈரோடு ரோடு ஊரா ஈயா இருந்தா. சரி, ஏம்பல்னா? ஏம்பல்னா ரெண்டு ஊருக்கு சண்டை நடந்திருக்கு. சரி, ஆமா. ரெண்டு ஊருக்கு சண்டை நடந்ததுல இவங்க அவங்க பல்ல உடைச்சிருக்காங்க, அவங்க இவங்க பல்ல உடைச்சிருக்காங்க. சரி, ரெண்டு பேர் வள்ளி விழுந்துருச்சு கீழே, போய் தேடி இருக்காங்க. அது ஒரு பல்லு கிடந்திருக்கு. இந்த ஆள் சொல்லியிருக்காரு ஏன் பல்லு, அந்த ஆள் சொல்லியிருக்காரு இது ஏன் பல்லு, இது ஏன் பல்லு, இது ஏன் பல்லுன்னு இருக்காரு. அது உடனே ஏன் பல்லுன்னு மாறிடுச்சு. இவ்வளவு அறிவா பேசுறீங்களே, சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு பிய்ய தின்றோம் சொல்ல சொல்ல. அதனாலதான் இவ்வளவு அறிவா பேசுறீங்க. சரி, எல்லா ஊர் பிரச்சனையும் விட்டுருவோம். நம்ம இன்னைக்கு நிக்கிறோம்ல இந்த ஊரு, இந்த ஊருக்கு பேரு அள்ளி நகரம்னு பேரு. அள்ளி நகரம்னு ஏன் இந்த ஊருக்கு பேர் சொல்லு? அத ஊர்காரங்கிட்ட கேளுங்க. எத்தனை வருஷமா நீ இந்த ஊருக்கு கட்டபொம்மன் நாடகத்துக்கு வந்திருக்க? எத்தனை ஆண்டுகளா இந்த ஊர் நாடகத்துக்கு வர? எங்க அப்பா, உங்க அப்பா காலத்துல இருந்து அப்பையில இருந்தே வராரு. அவர்கிட்ட போய் கேட்டு வந்து. அவர்கிட்ட இல்ல, நீ ஒன்னேதான் அழகு மயன் உங்களை தான் சொல்ல சொல்றாங்க. எங்க அப்பாட்ட போய் கேட்டு வந்து. அப்பாட்ட எல்லாம் ஒண்ணு கேட்க வேணாம். வண்டி ஏடுறா. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடா. நீ சொல்லு, அள்ளி நகரம்னு ஏன் பேரு? அள்ளி நகரம் ஏன் பேர் வந்துச்சு? அதான் நானும் கேட்கிறேன். அருமையான கேள்வி, நல்ல கேள்வி தான். நல்ல கேள்வி சொல்லுங்க. நல்ல கேள்வி தெரிஞ்சதுனால கேள்வி கேட்டேன். இந்த அதுதானே அவர்கிட்ட போய் கேட்டு அண்ணே, இந்த அதுதான் அள்ளி நகரம் ஏன் பேர் வந்துச்சு? ஏன் பேர் வந்துச்சு? அதுதானே, அதுதான். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த விசாரத்தை இன்னோட விட்டுறேன். ஒழுங்கு மரியாதையா பேர் சொல்லு. சுவாமி. எப்பா ஏன் பேர் வந்துச்சு அள்ளி நகரம்? சுவாமி, சாமி, அப்பாட்ட போய் கேட்டு வரட்டா? சாமி இங்க வாங்க. என்னப்பா? எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு தெரியுமே. என்ன? அள்ளி எல்லாம் கொண்டு நகரத்துல வச்சு வித்தாங்க, எல்லாம் அள்ளி நகரம்னு பேரு. அள்ளி இப்போ இந்த குளத்துல பூத்துருக்கு சாமி. நீ ரொம்ப அறிவா இருக்க. உன் அறிவுக்கு பேசுற அளவுக்கு எனக்கு அறிவு பத்தாது. ஒத்துக்கிட்டா சரி. பத்தியா, அந்த அளவுக்கு நமக்கு பத்தாது. சரி சாமி. என்ன வேலையா வந்தீங்க? காவல். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை சிந்தனை. இருத்தனையா? இருக்குனே. ஒருத்தன் போனானே, எங்கடானே? மருந்து குடிச்சு செத்துட்டேன். பாடி இருக்கா என்னன்னு தெரியலையே. இன்னும் இங்கிட்டு வருது ஒரு குருவான். அண்ணே அப்பாவுக்கு போன் அடிக்கவா? அப்பாவுக்கு போன் போச்சு, போன் எங்க அப்பா எடுக்க மாட்டேன்றாரு. தூங்குற நேரத்துல அவரே தொந்தரவுன்ற. அப்புறம் அவர் தான் அங்க வந்தாரு முதல்லயே. சரி, அவர் வந்தா இப்ப எனக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி திருப்போணும்டா, அள்ளி நகரத்துல நல்ல மனுஷங்க, நல்ல நல்ல ஒரு ரசிகர், நம்ம மேல உயிரா இருப்பாங்கன்னு சொன்னாரு. அப்படி சொன்னவர் அந்த அள்ளி நகரத்துக்கு ஏன் பேர் வந்துட்டு சொன்னாரா? சொல்லலையா? சொல்லல சொன்னாரு. அப்ப நீ அடுத்த தடவை கண்டிப்பா சொல்ற. ஏன் பேர் வந்துச்சு? பேர் வந்து நான் சொல்ல மாட்டேன் ராஜா, நீ அடுத்த தடவை. உங்களுக்கு தெரியாதுன்னுங்க. சரி, எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும்ல? தெரியாது. மதுரைக்காரன் தானே நீ? மதுரைக்காரன் தானே? பக்கத்து ஊர் தானே? ஏன் நம்ம ஊருக்காரவே நீ இப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டியல்ல? அடுத்த தடவை வரும்போது சொல்லுவியா? எப்ப அடுத்து வருவோம், நம்ம போடுவாங்க. அதெல்லாம் நம்ம தாங்க.
அப்ப இனிமே சொல்லுவே சொல்ல மாட்டேன். எழுதி வாங்கியாச்சு. யாருக்கிட்ட? என்னத்த ஊர்ல நாடகத்துக்கு போறதுக்கா? ஏன் சொத்து எனக்கு பாதி எழுதி வரணும்ட்டு. எதுல? இங்க பங்கு வாங்க தான் வந்திருக்கேன். பங்கு வாங்க வந்தியா? அண்ணா அள்ளி நடத்தலையா? சொத்து வேணும்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்பளம் மட்டும் வர சொல்லி போட்டாங்க. அப்புறம் நான் மட்டும் என்ன கேன போயலாம். ஐய நாடகம் உங்களுக்கு சண்டைக்கு போகல இருக்கு. இது இல்லையா புது கொடுமையா இருக்கு. சரி இருக்கட்டும். நீ வாங்க என்கிட்ட எதுவும் கேட்கணுமா? உங்களை கேட்டு நீங்க என்ன நான் கேட்கறீங்களா? நீங்க பதில் சொல்லுவீங்களா? சரி வாங்க கேளுங்க. என்னையா பண்ற? இருங்க ரெடி தயாராகிக்கிறேன். சரி சரி தயாராங்க தயாராங்க. நானும் தயாராகிக்குவா? அங்க தெரியலாம் நீங்க செய்யக்கூடாது. இல்ல நான் வேற மாத்தேன். நீங்க சாமி இல்லையா? உனக்கு மண்டையில் அவன் அளவுக்கு இல்லை இல்ல. சரி முடி அள்ளி நேரம் என் பேர் வந்துச்சு. அடிச்சு மண்டையை உடச்சு போட உடச்சு வேலை கேள்விகள். ஏன் நாங்க எதா இருந்தாலும் நாங்க கேள்வி கேட்பது நீ பதில் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்வியே திருப்பி என்கிட்ட கேட்கறியா? இவர் கேட்டாரா? அதான் கேட்டேன். அள்ளினா யாருன்னு தெரியுமா? அள்ளிண்டா யாரு? யாரு அள்ளினா யாரு? அள்ளிண்டா எங்க மாமியா முண்டாட்டி. அர்ஜுன முண்டாட்டியா அள்ளி? அப்ப சுப்பிரமணிய முண்டாட்டி இல்லையா? அர்ஜுன பாண்டியர் குமாரியான பாவ எல்லியே சங்கரதாசர் எழுதினாரு. பவளக்குடின்னு ஒரு நாடகம் தெரியுமா? தெரியும். இந்த நாடகத்துல அள்ளிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு தெரியுமா? தெரியும். தெரியுமா? சரி யாரு அள்ளி சொல்லு. அள்ளி அந்த பவளக்கொடின்ற நோட்டீஸ்ல அள்ளி அது படிச்சிருக்கேன். முதல்ல ரெண்டாவது வரும். அர்ஜுனன் முதல்ல, அள்ளி அடுத்து ரெண்டாவது போட்டிருப்பாங்க. அள்ளி அப்புறம் அதுக்கடுத்து நான் படிக்கல. பைத்திய கரைகளா அவர்கள் ஆட்சி செய்த இடம் இந்த பாண்டிய நாடு. அள்ளி மகாராணி அள்ளியை அர்ஜுனன் திருமணம் செய்து அவர்கள் இருவருக்கும் ஒரு குழந்தை பிறந்தான். பப்ருவாகன்னு பேர் அவனுக்கு. இந்த பப்ருவாகனாலதான் அர்ஜுனனே இறக்கப்பட்டான். அர்ஜுனனே ஒருத்தன் கொண்டான்னா அது பப்ருவாகனால தான். கொண்டுட்டாயா? அர்ஜுனனவா கொண்டு விட்டாங்களா? ஆமா. கேஸ் போட்டாங்க போல. கேஸ் போட்டாங்களா? இல்லைங்க இங்க அவருடைய நாட்டுல வேற நாடா? அஸ்னாபுரம் வேற நாட்டுக்காரால இங்க எதுக்கு பேசுறீங்க? நம்ம நாட்டுக்காரங்களுக்குள்ள இருக்கும்போது வேற நாடுன்னா இன்றைக்கு தாயா இந்தியாங்கிறது பாரத கண்டம்னு ஒரு பெரிய நாடா இருக்கு. அன்னைக்கு ஒவ்வொரு சிறு சிறு நாடுகள் இருந்துச்சு. ஒரு பேரரசு, பேரரசு சிற்றரசு, ஒரு அரசர் அப்படி இருந்துச்சுல. அப்படியாக மதுரை ஆட்சி செய்தவள் அள்ளி. அள்ளி நகரம்னு பேர் எதுக்கு? அதே எதுக்கு? ஏண்டா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது அதுல சேர்த்து சொல்ல தெரியுதா? இவ்வளவு சொல்றேன் இல்ல, அதுல ஏதாவது இப்போ உன்னோட அதை பிடித்ததா சொல்ல முடியுதா? சோறு ஆக்கியாச்சு, குழம்பு வச்சு ஊத்த வேண்டியதானே. அந்த தலைநகராக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்தை தலைநகராக வைத்தாண்டாரு. இது முழுவதும் மதுரை தான். இன்றைக்கு வேணா தனியா பிரிஞ்சு ஒன்னா இருக்கலாம். ஆமா. என்ன சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை மதுரைக்கு தான் உண்டு. முதல் சங்கம் எங்க இருந்துச்சு தெரியுமா? மதுரையில தான். ரெண்டாவது சங்கம் புதுக்கோட்டை. மூணாவது சங்கம் காரைக்குடி. சொல்றேன் தமிழ் சங்கம்யா. இங்க தமிழ்நாடு நாடக சங்கம் தான். தமிழ்நாடு நாடக சங்கம் இல்ல, முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள்ல. வளர்த்த பெருமை பாண்டியர்களுக்கு தான் உண்டு. ஆனால் முதல் சங்கம் இருந்தது லமுரியா கண்டத்துல, கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம். இரண்டாவது சங்கம் இருந்தது எங்க? அங்கதான். சரி, இப்ப நான் இதை எதுக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப எனக்கு தெரியல. பேசணும் சாமி, 4 பேருக்கு கருத்துக்களை எடுத்து சொல்ல. இரண்டாவது சங்கம் கபாடபுரத்தில் இருந்தது. மூன்றாவது சங்கம் தான் மதுரை எம்பதியில் இருந்தது. என்னப்பா? இல்ல 2 பேர், ஒருத்தர் இன்னொருத்தர் இருந்தாரு ஐயா ஒருத்தர். அவர் 2 பேரும் கொஞ்சம் கோளாறான ஆளு, நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும். அவரோட இருந்துட்டு போறாரு. சரி இருக்கட்டும், அப்பாட்ட போய் கேட்டு வந்து என்கிட்ட சொல்றேன். சரி. அள்ளி நகரம்னு ஏன் பேர் வந்து? பாட்டு ஓட்டவா? பாட்டு போடியா? பாட்டு பாடியா? பாட்டு பாடியா? பாட்டு பாடியா? என்ன பாட்டு பாட? நல்ல பாட பாடுங்க ஒரு பாட்டு. சரி விடுங்க. என்ன என்னன்னு விடுங்க. இவ்வளவு நேரம் பாட்டு தானே பாடிக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் இன்னைக்கு தான் நாடகம் வச்சு பாக்குறீங்களா? இங்க ஆண்டாண்டு காலமா நாடகம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த நேரத்துல பப்புனோட பேசுவாங்கன்னு தெரியாதா? தூக்கம் வந்தா படுத்து தூங்க, பாடும்போது எழுப்பி விட சொல்றேன். அவங்க 4 பேர் 10 மணிக்கு உட்காடுறாங்கல்ல. சரி, அவங்களுக்கு கொஞ்சமாவது அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, நல்ல பாட்டா. என்ன பாட்டு பாட? நல்ல பாட்டா பாடியானா? நல்ல பாட்டு. ஆளு மாட்டோம் ஆளுக்கு ஆளு ஓடி போயிருந்தேன். நல்லா இருப்ப உள்ளே போய் பாட சொன்னேன் பாரு. நான்
சரி தம்பி, உங்களை சந்தித்ததின் மன மற்றற்ற மகிழ்ச்சி. சாமி என்னப்பா நீங்க என்னதான் எங்களை அடிச்சு அடிச்சு கேள்வி கேட்டாலும் கேள்விக்கும் பதில் தெரியாது. எங்களோட வேலை கோமாளித்தனம் தான். உண்மை, அதான் உண்மை. நாங்க எங்களுக்கு அதாவது நான் அறிவுபூர்வமாக பேசினாலும் தாங்கள் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கூட இருக்கலாம். தெரியும். இப்ப இன்னைக்கு மேடையில சொல்றது நாளைக்கு தெரியாமையா இருக்கும். உண்மைதான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு கூட இருக்கலாம். ஆனாலும் தெரிந்ததை தெரியாதது போல் தன்னை தாழ்த்தி பிறரை சிரிக்க வைக்கிறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய புண்ணியங்க. சிரிக்கணும். ஆமா. இவங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னாங்க. நீங்க இன்னைக்கு சின்ன வயசா இருக்கலாம். இந்த ஊர்லயே ஆதிநாராயணன்றவரு ரொம்ப பெரிய. எனக்கு தெரியும் ஆதிநாராயணன். ஆமா. உள்ளவரு இந்த ஏரியாவில் மதுரையில பிறந்தவர். மதுரை ஆரம்பம். எனக்கு எல்லாம் தெரியாதா? தெரியும் சாமி. இவங்க ஆதிநாராயண அப்பாவே நாடகம் கொடுத்து அவர் உயிரோட இருக்கும்போது அவர் வீட்டுல வந்து சாப்பிட்டு அப்பாவே வந்து நின்று நாடகத்தை நடத்தி. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்டா, உங்களுக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல்ல வரல. அவங்கெல்லாம் பேசுனதை இவங்க கேட்டிருப்பாங்கல்ல. இவங்களுக்கு தெரியாமையா இருக்கும். சரி, கட்டாயம் தெரியுமே. அவங்க இவங்களை சிரிக்க வச்சிருக்க முடியாது. நான் சிரிக்க வைக்கிற வேலை மட்டும்தான் என் வேலை. அதுதான் தன்னை தாழ்த்தி பிறரை மகிழ்விக்க செய்யறது இருக்குல்ல, அதுதான் கோமாளியோட மிகப்பெரிய வேலை. இவங்களுக்கு எல்லா கதையும் தெரியும். ஆமா. சிரிக்கணும். ஆமா. கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு போறோம். கொஞ்ச நேரம் சிரிக்கட்டுமே. நீங்க கேக்குற கேள்வி எனக்கு பதில் தெரியாம இருக்கு. உங்களுக்கு தெரியும். கேட்டே வந்தா அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டு. அப்படியா? ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு 8 தொகை கரத்து குடிச்சிட்டு வந்திருக்கோம். சும்மா இல்ல. சரி, அப்ப ராமாயணத்தை எழுதுனது யாருன்னு சொல்லு. ராமாயணத்தை எழுதுனவர் தான். இதுல அப்படியே கொஞ்சம் நம்ம பெருமையா பேசிடக்கூடாது. உடனே எங்களுக்கு எல்லாம் தெரியாமையா இருக்கும். நான் அப்படி சரிப்பா. ராமாயணம் மகாபாரதம் வேணாம். மேல் கணக்கு நூல்கள் 10 பாட்டு 8 தொகை. மேல் கணக்கு தானே? அதான் மேல் கணக்கு. 10 பாட்டு 8 தொகை நூலியா? 10 பாட்டு நூல்கள் என்னன்னு சொல்லு. 10 பாட்டு சொல்றா. நீ 5 பாட்டு சொல்றா. ஆமா சொல்றா. எங்கடா திடீர்னு சொல்றானே, எதனா சொல்ல. 10 பாட்டு தெரியாதா? 10 பாட்டு தெரியும்டா. உள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயி. ஏபுள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயா? ஒண்ணு சொல்லு. அடுத்து அவர் பாட்டு சொன்னா நீ ஒரு பாட்டு சொல்ல மாட்டியா? டைலாமோ டண்டனகர் டைலாமோ 2 இது பாட்டு தெரியாதா? அடுத்து சொல்லி சொல்லடா. என்னடா சொல்றியா மாமா? 3 நீ எதுக்கு சாமி அதான் அதுவும் பாட்டு தாண்டானே. சாமி மந்திர சாமி ஆளவிடு சாமி. 4 ஒரு 6 பாட்டு சொல்லு. 6 பாட்டு சொல்லவா? 4 சொல்லிட்டேன்டானா. அடுத்து 5 நீ தான்டா சொல்லணும். அடுத்து என்ன பாட்டு சொல்லலாம்? ஏண்டா டேய், சொல்றது சினிமா பாட்டு. பள்ளிக்கூடம் போகலாமா? 5 நான் சொல்ல நீ என்ன வந்தியா? வெற்றி கொடி கட்டு பழைய நான் 7 சொல்லிட்டு அடுத்து 8 சொல்லு. 5க்கு அப்புறம் 6 நாடா அறிவட்ட முட்டாப்பழ. அப்படியா? ஆனா நீங்க 10 பாட்டு நூல்கள் சொல்றீங்க பாரு. ஆமா. இது 10 பாட்டா தம்பி? ஏன் வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கத்தெல்லாம் இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. வெக்கமான ரோசம் அதெல்லாம் இழந்து 22 வருஷத்துக்கு மேல ஆச்சு தம்பி. 10 பாட்டு திருமுருக ஆற்றுப்படை, சிறுமன் ஆற்றுப்படை, புறநூறு ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, ஆற்றுப்படை நூல்களை முதல்ல. ஆமா. அது தெரியுமா தெரியாதா? அது நமக்கு தெரியும். சரியா? சரி, 8 தொகை நூல்களா தெரியுமா? சரி சொல்லு பாப்போம். 8 தொகை வந்து அவர் ராசவாரத்துக்கு வந்து 8000 ரூபா. நாரதர் 9000 ரூபா கேட்டா சொல்லி கொடுத்துக்கலாம் ஒரு 7000 ரூபா. அது வள்ளி வர்றவங்க 6000 ரூபாய் கொடுக்கணும். 2 டான்ஸ். வெட்டிக்கு 7000 ரூபா கொடுக்கணும். மிருதத்துக்கு 5000 ரூபா எப்படியாவது சேர்த்து கொடுங்க. ஆல்ரவுண்டுக்கு 4000, தாளத்துக்கு 3000 ரூபா. அப்போ 8 தொகை வந்துச்சா? 2 டான்ஸர். ஐயோ இன்னைக்கு 2 டான்ஸ். இன்னும் 2 பப்பு. என்னையா சொல்ற? தொகையை நான் அப்ப இருந்து கணக்கு போட்டுக்கிருக்கேன் சாமி. எப்படி சம்பளம் கொடுக்குறது நல்ல தெரியாது. என்ன தொகை? நான் வேற 2 டான்ஸ். இதுல வண்டி இருக்கு, சீன் இருக்கு. வண்டி என்ன தொகை? நாடகத்து தொகை. பைத்தியக்காரப்பட. நற்றினை குறுந்தொகை 500 பதிற்று 10 பரிவாடல். நான் கேக்குறது 8 தொகை நூல்களையா? இத கேட்டியலா? அந்த தொகையை கணக்கு அப்பதான் கணக்கு மோரே உள்ள ஒரு சத்தமா இருக்கு. என்னையா உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. அந்த சத்தத்தை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? இது என்னையா சத்தம்? அது சோண்டு கடிச்சா சொருண்டு கடிச்சா? சோன் கடிச்சு. மழை பெஞ்சுச்சு. ஆமா. மழை எப்ப பெஞ்சுச்சு? சாயங்காலம் பெஞ்சதுக்கு இப்ப இருக்கிற அடிச்சு மண்டைய உடைச்சே அப்படியே பாத்துக்க. மழை பெஞ்சு தண்ணி வந்துட்டு எங்க வருது தண்ணி? சரசரன்னு வந்துகிட்டு உள்ள விடுங்க. யார் யாது? அடிச்சு. ஆமா. இங்க வாப்பா. 1 வள்ளி இன்னொரு ஆள் குள்ளி. அவர் பொம்பளை தவிர வேற யாரையும் கட்டி பிடிக்க மாட்டாப்ல. உனக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா? தெரியும். உனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. என்னது? அவர் பொம்பளை தவிர வேற யாரையும் கட்டி பிடிக்க மாட்டாப்ல. சத்தியமா. அப்படியா? உண்மையாவே
இங்க வானே. நம்மள யாருமே உடம்பு டச் பண்ண கூடாது. இப்ப பாரு நம்ம யாரத்துல தெரியும் பாரு. கூப்பிடுறீங்களா? யாருமே தொட மாட்டேன். யாரும் சொல்ல மாட்டியா? ஐயோ நானே பல தடவை பார்த்தேன். அப்படியா? போய் பொம்பளை பிள்ளை பக்கத்துல இது வேறயா? அவர் என்ன சொல்லிட்டு போறாரு தெரியுமா? பொம்பளை பிள்ளை பக்கத்துல உட்கார்ந்திருக்கேங்கறாரு. இப்ப என்ன சொல்லிட்டு போறாரு தெரியுமா? கூட்டியாந்து கூடவா? எவ்வளவு தருவாரு? எவ்வளவு இருந்தாலும் வாங்கிக்குறோம். சரி. ஆடா தங்கப்புல. கண்ணே வெள்ளையம்மா. வெள்ளையம்மாவா? ஆ. அது கட்டவும் இல்லடா. வா. அண்ணே. என்ன தனியா தொங்குது? யாருக்கு? அது மணி அவர் உள்ள இருக்கு. வாங்க.